தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம். எஸ்பிஐன்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வாடிக்கையாளர்களாக இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே சில முக்கியமான விதிகளை எஸ்பிஐ வங்கி நவம்பர் 1 நேற்று முதல் கட்டண உயர்வு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேங்க் ரிலேட்டடான அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட 2 முக்கிய அறிவிப்புகளையும் வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. அட்லீஸ்ட் முடியாச்சும் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் இதில் முதலாகுவதாக கட்டணம் உயர்வு எதுக்கெல்லாம் எஸ்பிஐ வங்கியில் அமல்படுத்தி இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் பேமெண்ட்ஸ், அதாவது கல்வி கட்டணங்கள் கட்டுறதா இருக்கட்டும், கார்டு ரீப்ளேஸ்மெண்ட்ஸ், வேலட் லோட்ஸ் உள்ளிட்ட சில பரிவர்த்தனைகளுக்கு புதிய கட்டணங்கள் சேர்க்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ எவ்வளோ சேர்க்கப்படும், இந்த கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கும் ஒரு முக்கியமான அப்டேட் வெளியாயிருக்கு. எஸ்பிஐ வங்கியில வாடிக்கையாளரா இருக்கக்கூடிய நபர் நீங்க உங்களோட குழந்தைகளுக்கோ இல்லைன்னா பேரன் பேத்தி யாரா இருந்தாலுமே பள்ளி அல்லது கல்லூரி கட்டணம் செலுத்தினால் தேர்ட் பார்ட்டி ஆப்கள் மூலமாக நீங்கள் என்ன பணத்தை செலுத்துறீங்களோ, ஃபீஸாக கட்டுறீங்களோ அதில் 1% பணம் அப்படின்றது வசூலிக்கப்படும் அப்படின்றத எஸ்பிஐ வெளியிட்டிருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி கல்லூரி அல்லது பல்கலைக்கழகத்தின் வலைதளத்திலோ, அதாவது அவங்களோட ஓன் வெப்சைட்ஸ்லேயோ இல்லைனா பிஓஎஸ் இயந்திரத்திலோ பணம் செலுத்துறீங்க, ஃபீஸ் கட்டுறீங்க அப்படின்னும் போது எந்த ஒரு கட்டணமும் பொருந்தாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா உங்களோட வேலெட்ல ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் 1000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் லோட் செய்கிறீங்க அப்படின்னும் போது 1% கட்டணம் அப்படின்றது வசூலிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வணிகர் மெர்ச்சன்ட் கோட்ஸ்க்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுவே கிரெடிட் கார்டு ரீப்ளேஸ்மெண்ட் கட்டணம் அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். 100 ரூபாயிலிருந்து 250 ரூபா வரையும் சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இரண்டாவது புதிய அறிவிப்பா நவம்பர் 1 முதல் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் தொடர்பாக 2 முக்கிய மாற்றங்களை அமல்படுத்தி இருக்காங்க. அதாவது இந்த புதிய விதிகளின் படி நீங்க பேங்க் அக்கௌண்ட் இல்லைன்னா லாக்கர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எஸ்பிஐ வங்கியில அப்படின்னா, இனிமே ஒரு பேரை நாமினியா நீங்க நியமிச்சிருக்கீங்க அப்படின்னா இனிமே அதை 4 பேரா நீங்க நாமினிஸை இணைச்சிக்கலாம் அப்படின்ற அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதற்கு மேலே நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் சரி, லாக்கர் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, 4 நாமினிகளை சேர்க்க முடியும். அதுவுமே இன்கேஸ் நீங்கள் இல்லாத பட்சத்தில் முதல் நாமினி உரிமை கோர்ற மாதிரி இருக்கும். அவங்க உரிமை கோர இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னா இரண்டாவது நபர் உரிமை கோரிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நாமினிகள் அனைவருக்குமே அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 100% இருக்குது அப்படின்னா அதிலிருந்து ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு 50%, செகண்ட் ஒருத்தருக்கு 40, இந்த மாதிரி நீங்களே எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதையும் அப்டேட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற அறிவிப்பையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவை அனைத்தும் தான் எஸ்பிஐ வங்கி தரப்புல இருந்து இப்போ புதியதாக நவம்பர் 1 முதல் அமலுக்கு வந்திருக்கக்கூடிய முக்கியமான மாற்றங்கள். கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் இது போல அரசாங்கம் சார்ந்த ஆதார் கார்டு, பேன் கார்டு, ரேஷன் கார்டு போன்ற அப்டேட்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க, அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.